பிஜேபி சொல்றாங்க, அரசாங்கம் சொல்றதுக்கா போல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல சென்னையை தவிர எந்த ஒரு நகரத்துக்கும் மெட்ரோ ரயில் தேவை கிடையாது. நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு எஸ்ஐஆர்ல. முதல்ல இவ்வளவு குறுகிய காலத்துல அந்த எஸ்ஐஆர் பண்ணிருக்க கூடாது. எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம் இந்த ப்ராசஸ. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு இது டபுள் வேலையா இருக்கு. அதனாலே நீங்க பல இடத்துல பாக்குறீங்க, தமிழ்நாட்டுல எல்லாம் மற்ற இடத்துல எல்லாம் உயிரிழப்பு கூட ஆயிருக்கு. அந்த வேர்ல்டு ஒர்க் பிரஷர் தாங்க முடியாம அவர்களுக்கு டபுள் ஒர்க் பிரஷர் இருக்கு. அப்புறம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாதனால நிறைய இடத்துல ஃபார்ம் அப்லோட் ஆகல. அதனால இந்த குறுகிய காலத்துக்குள்ள இவங்க செஞ்சு முடிக்க முடியுமான்னு தெரியல. டைம் நிறைய கொடுக்கணும். அதுக்கு வெளிப்படைத்தன்மையோடு தேர்தல் கமிஷன் செயல்பட வேண்டும். வாக்காளர் பட்டியலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். யார் பேரையாவது நீக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஆதாரங்கள், ஆவணங்கள், நோட்டீஸ் கொடுத்துதான் நீக்கணும். யார் பேரையா சேர்க்கணும்னா கூட அதற்கு கரெக்டா வெரிபிகேஷன் பண்ணி தான் சேர்க்கணும். அதுக்கு இந்த 30 நாளுக்குள்ள பண்ண முடியுமா என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. இது எலெக்ஷன் 26ல வரப்போகுதுன்றது அவங்க தேர்தல் கமிஷனுக்கு முன்னாடியே தெரியும். ஏன் இதை ஜனவரி 25 ஆரம்பிச்சிருக்கலாமே? கொஞ்சம் நல்ல டைம் ஃப்ரேம் கொடுத்து எல்லாருக்கும் அடிக்வெட் நோட்டீஸ் கொடுத்து எல்லாருக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுத்து. கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு பல பேருக்கு ட்ரைனிங்கே கிடையாது. அவர்களை நீங்க உடனே போய் ஃபார்மை கொடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க மக்கள் கேட்கும் சந்தேகங்களை தீர்க்கறது கூட கவர்மெண்ட் ஸ்டாஃபால முடியல. ஒரு வருஷமா அதை பண்ணிருக்கலாமே. பண்ண வேணாம்னு சொல்லல. பண்றதை ஒழுங்கா பண்ணுங்க, வெளிப்படை தன்மையாக பண்ணுங்க, அடிக்வெட் ட்ரைனிங் கொடுத்து பண்ணுங்க, கால அவகாசம் கொடுங்க. அதனால அந்த கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட், இந்த லேப்டாப் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்து பண்ணுங்க தான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேம் கொடுத்து வெளிப்படை தன்மையோட பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். பார்க்கலாம் எப்படி உங்களுடைய டிராஃப்ட் ரோல் வரும்போது தெரியும். இது அவசரத்துல பண்றதுனால நிறைய தவறுகள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பீகார்ல தேர்தல் நடக்கும்போது அங்க போய் என்ன சொல்றாரு? பீகார்காரங்க தமிழ்நாட்டுல அடிக்கிறாங்கன்னு சொல்வாரு. தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கும்போது தமிழ் கத்துக்கலன்னு சொல்வாரு. அது அப்படித்தான். இனிமே அடுத்த 5-6 மாசத்துக்கு அவருக்கு பிடிச்ச உணவு கேரளா சாப்பாடு, தமிழ்நாடு சாப்பாடு, அசாம் சாப்பாடு, பெங்கால் சாப்பாடு, பாண்டிச்சேரி சாப்பாடு தான் அவருக்கு பிடிக்கும். அந்த நடனம் தான் பிடிக்கும், அந்த கலாச்சாரம் தான் அவருக்கு பிடிக்கும், அந்த மொழி தான் அவருக்கு பிடிக்கும், அந்த ட்ரெஸ் தான் அவருக்கு பிடிக்கும். அடுத்த 6 மாசத்துக்கு கோவை மதுரை மெட்ரோ ரயில் தமிழகத்திற்கு மறுக்கப்படவில்லை. எனக்கு ஒரு பிலாசாபிக்கல் பாயிண்ட் இருக்கு. அர்பன் கவர்னன்ஸ்ல எல்லா ஊருக்கும் மெட்ரோ ரயில் தேவை கிடையாது. இது நான் பிஜேபி சொல்றாங்க, அரசாங்கம் சொல்றதுக்கா போல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல சென்னையை தவிர எந்த ஒரு நகரத்துக்கும் மெட்ரோ ரயில் தேவை கிடையாது. இவங்க மத்த ஊர்ல போட்டிருக்காங்க, இண்டோர்ல போட்டிருக்காங்க, ஆக்ரால போட்டிருக்காங்க. எல்லாம் கம்ப்ளீட் ஃபெயிலியர். அதை யாரும் யூஸ் பண்றதுல பெரிய செலவு. எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவை. பெரிய நகரங்களுக்கு தான் மெட்ரோ ஒர்க் அவுட் ஆகும். மத்த ஊருக்கெல்லாம் மத்த அர்பன் டிரான்ஸ்போர்ட், பார்க் அண்ட் ரைடு, ரோட வைடன் பண்றது, பிளைஓவர் கட்டுறது அப்படிதான் பண்ணும். எல்லா ஊருக்கும் மெட்ரோ கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. இது நான் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பண்றதை நியாயப்படுத்தல. ஆனா என்னுடைய பிலாசபி, என்னுடைய புரிதல், பெரிய பெரிய நகரங்களுக்கு தான் மெட்ரோ ரயில் ஒர்க் அவுட் ஆகும். அதனால மெட்ராஸ், பாம்பே, டெல்லி, கல்கட்டா, ஹைதராபாத், பெங்களூர் அந்த மாதிரி பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பெரிய சிட்டிக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். மற்ற ஒரு டியர் 2 சிட்டிஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ஒர்க் ஆகாது. ஆக்ரால போட்டிருக்காங்க, இண்டோர்ல போட்டிருக்காங்க. அட்டர் ஃபெயிலியர். இதெல்லாம் இந்த மொழி நான் இறந்து போன மொழி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கு மொழி பிடிச்சா அந்த மொழி மேல படிக்கலாம், அது மேல அவங்க நாட்டம் கொள்ளலாம். ஆனா மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கும் பொழுது தமிழுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் அதுக்கு ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதுல எனக்கு சந்தேகம் கிடையாது. நிதி ஒதுக்குறது, திட்டங்களை ஒதுக்குறது கம்மியா தான் இருக்கு. ஆனா அவருடைய அறிவிக்கையில நான் சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. 50,000 கோடி அனௌன்ஸ் பண்ணார் பீகாருக்கு. எந்த காலத்துல 50,000 கோடி வரப்போகுது? தேர்தலுக்கு முன்னாடி 50,000 கோடி ரூபாய் பேக்கேஜ் பீகாருக்கு அனௌன்ஸ் பண்ணார். யாரா இன்னைக்கு கேக்குறீங்களா? நீங்க பிரஸ்ல போய் கேட்க வேண்டியதானே. குறிப்பா இவர மாதிரி கேட்கணும், விவரமா கேட்கறவர் போய் கேட்கணும். 50,000 கோடி என்னைக்கு கொடுத்து பீகார்ல என்னைக்கு போய் யார்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு முதல்ல கேளுங்க. இங்க அறிவிக்கை தான் இருக்கும். தேர்தல் வரும்பொழுது அவர் அப்படிதான் அந்த கலாச்சாரத்தை நேசிக்கிறேன், அந்த உணவை நேசிக்கிறேன், உங்களுக்கு நிறைய நிதி கொடுக்கிறேன்னு சொல்லுவார். அதான் பிராக்டிகலா ஒண்ணும் இருக்காது.